விடுதலை செய். தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே, விடுதலை செய். உதயநிதி ஸ்டாலினை விடுதலை செய். விடுதலை செய். தமிழ்நாடு அரசே, திமுக அரசே, தமிழ்நாடு அரசே, திமுக அரசே, விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய். உதயநிதி ஸ்டாலினை விடுதலை செய். விடுதலை செய். தலைவர் ஸ்டாலின் வாழ்க. 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 கலைஞர் புகழ். கலைஞர் புகழ். இளம் தலைவர். இளம் தலைவர். வாங்கப்பா வேன்ல ஏறுங்க. இது பண்ணுங்க. தலைவர் வாழ கொஞ்சம். தலைவர் வாங்க. அதுக்கு தனியா இது பண்ணுங்க. உதயநிதி ஸ்டாலின் வாங்க. உதயநிதி ஸ்டாலின் வாங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் ஆட்சி மிகவும் கண்டனத்துக்குரியதாக விளங்குகிறது. எங்களது எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதுவும் பேசாத வார்த்தைகளை திரித்து கொண்டு இப்படி கைது நடவடிக்கை என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க நடவடிக்கையாக இருக்கிறது. இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே எவ்வளவு நாள் ஆட்சி நடந்ததுல குற்றவிலங்கின் தலைவர் கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்ட நள்ளிரவில் கைது செய்யப்பட்டாங்க. அதே மாதிரி இப்போ உச்ச நீதிமன்றம் 12 மணி அவகாசம் கொடுத்தும் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு மீறி எங்கள் இளம் தலைவரை கைது பண்ணியிருக்காங்க. அது மிகவும் கண்டனத்துக்குரியது. அதுபோல் இப்போ உள்ள ஆட்சியானது எப்படி நடக்கும் அப்படின்னா எங்கள் கூட்டணியில இருந்து வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் எம்எல்ஏக்களையும் கைது செய்கிற நோக்கத்திலேயே தான் என்ன செய்கிறாங்க இந்த ஆட்சி நடக்குது. மக்களுக்கான திட்டங்கள் எதுவும் என்ன செய்யல, நடைபெறல. யாரை எதை எப்படி வச்சு பழி வாங்கலாம், இந்த பழி வாங்கும் நடவடிக்கையை தான் இந்த தொடர்ந்து இந்த 3 மாசமா நடந்துகிட்டே இருக்கு. இதுல என்ன எங்க தலைவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாத்துக்குமே என்னது ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டியிருக்காங்க எல்லா திட்டங்களுக்கும். ஆனா நாளைக்கு பட்ஜெட் கூட்டம் தொடர ஆரம்பிச்சு அதனால என்ன செய்யறாங்க, எங்க தலைவர் எதிர்கட்சி தலைவர் வந்து காவேரி நம்ம தமிழ்நாட்டு நலனுக்காண்டி குரல் கொடுத்திருக்காங்க. விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்திருக்காங்க. ஆனா அதை திசை திருப்பி மடை மாற்றுறதுக்காண்டி என்ன செய்யறாங்க அப்படின்னா இன்னைக்கே என்ன செய்யறாங்க, கைது நடவடிக்கை எடுக்காங்க. பாசிச ஆட்சிங்கிறது இதுதான். பாசிச ஆட்சின்னா நம்மளுடைய உரிமை என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது, தக்க வச்சுக்கிடணும். அந்த உரிமையை தக்க வச்சுக்கிறதுக்காண்டி அரசியல்வாதிகளை அரசியல்வாதிகள் இவங்களெல்லாம் என்ன செய்வாங்க, காவல்துறையினர் கையில வச்சு என்ன செய்யறாங்க, ஏவல் நடவடிக்கை எடுக்கிறது. பத்திரிகையாளர்கள் உரிமைகளை என்ன செய்யறது, முடக்கிறது. இப்படி எல்லா விதமான இது நடக்கிறது தான் என்னது பாசிச ஆட்சி. இதே நம்ம சிறுவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமைன்னு என்ன செய்யறாங்க, புகார் கொடுக்காங்க. அப்படி புகார் கொடுத்த எல்லா எவிடன்ஸோட புகார் கொடுத்தாங்க. அவங்கள மேல என்ன செய்ய முடியல, நடவடிக்கை எடுக்க முடியல. தொடர்ந்து என்ன செய்ய நடக்க அராஜக ஆட்சி தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கான ஆட்சி எந்த விதத்திலுமே என்ன செய்யல, நடைபெறவே இல்லை. இந்த எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்களின் கைதை என்ன செய்யறோம், வன்மையாக கண்டிக்கிறோம்.